சீக்கிரமாக வளரணும் சாமந்தி செடி, அதே போல் நல்லா ஹெல்த்தியாக வளரணுன்னா இப்போ நான் வந்து சாயில்குள்ளே என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சாமந்திக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னா நீங்கள் கடையிலலாம் வாங்க தேவையில்ல. அதாவது கார்டனில் போய் வாங்கிட்டு வருவோம் ஃபெர்டிலைசர்லாம். அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னா, அப்பப்போ இந்த ஃபெர்டிலைசருன்னு இல்லை, அப்பப்போ நம்ம மாற்றி கூட கொடுப்போம். வெங்காயத்தோல், வாழைப்பழம் தோல், அது போலலாம், வேர்க்கடலை பவுட்ரு, அது போலலாம். வேர்க்கடலை பவுட்ரு வந்து நீங்கள் போடும்போது பாருங்கள், வேர்க்கடலை பவுட்ரு போடும்போது நீங்கள் வந்து இப்போ குட்டி குட்டி பாட்டு இதுலேயே நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பவுடர் வந்து நீங்கள் போடணும். பொட்டுக்கடலை பவுடர்னா உடச்சக்கடலைன்னு சொல்லுவோமே, அந்த பவுட்ரு நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு சாயில்குள்ளே போடலாம். இந்த சின்ன பாட்டுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்பலாம் போடக்கூடாது. அதே போல் இந்த பொட்டுக்கடலை பவுட்ரு கூடவே இந்த வேர்க்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே. இதுவே ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டு பிளான்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போடலாம். அது போல் போட்டுட்டு நீங்கள் வெல்லம் தண்ணி ஊற்றி விடலாம். வெல்லம் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் ஊற்றலாம் பிளான்ட்டுக்கு, ரொம்ப நல்லது. இது போல் வேர்க்கடலை பவுட்ரு, பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து கொடுக்கும்போது வெல்லம் தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. தெரியாதவங்களாம் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், சாமந்தி செடி இப்போ தான் வளர்க்குறேன்னா நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ஒரு 5 days கழிச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ வந்து இந்த பொட்டுக்கடலை பவுட்ரு போடுறீங்கன்னா ஒரு 5 days கழிச்சு வேர்க்கடலை பவுட்ரு போடணும், ஒரு அரை ஸ்பூன். அது போல் அதுக்கப்புறமா 5 days கழிச்சு வெல்லம் தண்ணி ஊற்றலாம். அப்படி கூட மாற்றி மாற்றி நீங்கள் சாமந்தி செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் ஏதாவது இருந்தால் காஞ்சி போய் அதெல்லாம் கட் பண்ணிடணும். பாருங்கள், ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடணும். இந்த பிளான்ட்டில் நல்லா தளிர் வந்திருக்கு பாருங்கள். புது செடி எப்போ வாங்கினாலும் பூ மட்டுமே கட் பண்ணி விடாமல் பாதி அளவு நீங்கள் கிளை பிரான்ச் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு இது போல் தளிர் வரும். புதுசாக நல்லா வருது பாருங்கள் ஃபாஸ்ட்டாக. நான் வந்து இது கொஞ்சம் கிளை கட் பண்ணி விடணும், அதுக்காக விட்டு வச்சுருக்கிறேன். நல்லா டார்க் மெரூன் கலரு. அது போல் நீங்கள் சாயில்குள்ளே போடும்போது கஞ்சி தண்ணி கூட ஊற்றலாம். நீங்கள் ஏற்கனவே கஞ்சி தண்ணியெலாம் நான் சாயில்குள்ளே போட்டு வீடியோஸ் பண்ணியிருப்பேன். இப்போவும் நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கஞ்சி தண்ணி ஊற்றினா அடுத்த வாட்டிக்கு வேறு மோர் அது போல் ஊற்றணும், அது போல் மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஆனால் பவுட்ரு ஃபார்ம் மட்டும் நீங்கள் வேர்க்கடலை பவுட்ரு, இது போல் உடச்சிக்கடலை பவுட்ரெல்லாம் நீங்கள் சாயில்குள்ளே போடலாம் மாற்றி மாற்றி. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.